வசனங்களை வாசிப்போம். Song of Solomon chapter 1, let's read from verse 7 and 8. என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியதென்ன? ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மெய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையின் உன் நாட்டுக்குட்டிகளை மேயவிடு. இப்பொழுது இந்த சூலைமித்தியால் ஒரு கிராம பெண், அவள் ஒரு இடைய பெண். This Shulamite girl, she belongs to a village background and she is also a shepherd girl. ஆனால் ராஜா சாலமோன் ராஜா அவளை இழுத்துக் கொள்ளுகிறார். But King Solomon, he grabs her to his palace. ஆனால் அவளுடைய உள்ளமோ ஒரு இடையனுக்கு பின்னாடி போகிறது. But her heart is after a shepherd. இப்பொழுது அந்த ராஜ அரண்மனையில் இருந்தாலும், though she is in the king's palace, அந்த ராஜாவை சேவிக்கிறதான எருசலேம் குமாரத்திகள் என்கிறதான अनेक ஸ்திரீகளுக்கு முன்பாக, and in front of many daughters of Jerusalem who are found in the king's palace, who serve the king, இந்த ஸ்திரீயானவள் அந்த அரண்மனையிலிருந்து தன்னுடைய நேசரை கூப்பிடுகிறாள். And from being inside the palace, this particular woman, she is calling upon her beloved. என் ஆத்தும நேசரே, நீ எங்கே இருக்கிறாய்? My beloved, where art thou? உன் மந்தை மேய்க்கிற இடம் எங்கே இருக்கு? Which is the place where thou feedest your flock? அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த எருசலேம் குமார்த்திகள் இவளுடைய சத்தத்தை, கூப்பிடுதலை கேட்டு திரும்பி அவளுக்கு பதில் சொல்லுகிறார்கள். At this time, the daughters of Jerusalem, on listening to what she is saying, they are replying to her. அதுதான் 8வது வசனம். And that is verse 8. இங்கே சொல்லப்பட்ட காரியம் மறுபடியும் வாசிங்கள். ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தை, அதை நீ அறியாயாகில், if thou dost not know it. இது ரெண்டு பேர் தான் இதை சொல்ல முடியும். Only two can say this to her. ஒன்று, ஸ்திரீகளின் ரூபவதி என்று சொல்லும்போது இவளை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம், அதாவது 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். When we read verse 5, she calls herself to be black. தமிழில் ஸ்திரீகளின் ரூபவதி, இங்கிலீஷ்ல fairest, fair என்று சொன்னால் சிவப்பா இருக்கிறவர். And in verse 8 it is mentioned as fairest. According to English translation, she is very ruddy. அப்போ இவளுக்கு நேசர் சொல்லக்கூடிய வார்த்தை. And to her, it is a word spoken to her by the beloved. சிலர் சொல்லுகிறார்கள் இந்த 8ஆம் வசனம் அவளுடைய நேசர் அவளுக்கு சொல்லுகிற வார்த்தை. And some say this is the word which was spoken to her by her own beloved. அப்படி நேசர் தான் சொல்லுகிறார் என்றால், என் கூட வான்னு சொன்னா போது, நீ அங்க போன்னு சொல்ல தேவையில்லை. And if it is her beloved who is speaking to her, then he could have replied to her saying, you can come to me, I am in such a place, and no need to direct her to some other place. ஸ்திரீகளின் ரூபவதியே, இதை நீ அறியாமல் இருந்தால், O thou fairest among women, if thou knowest not this. இது ஒரு கிண்டலின் வார்த்தை. It is a word of mockery. அதாவது இந்த எருசலேம் குமார்த்திகள் எல்லாம் சிவப்பா இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் அரண்மனைக்குள்ள வேலை செய்றவங்க. And all the daughters of Jerusalem, because they work inside the king's palace, naturally they are beautiful. இவளும் இந்த சூலமித்தியாலும் அவளுடைய பிறப்பின்படி வெண்மையா இருந்தவள் தான். And even the Shulamite women, by birth she was fair. ஏனென்றால் 6ஆம் வசனத்தில் சூரியன், அந்த வசனம் 6ஆம் வசனம் வாசி. So read verse 6. நான் கருப்பா இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என் மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபம். அப்ப வெயில் என் மேல் பட்டது, ஆகையால் கருப்பாய் மாறிவிட்டேன். அவள் கருப்பாய் விட்டாள், இயற்கையாக வெண்மைதான். And she is saying, because the sun hath looked upon me, I have turned black. But naturally, or by birth, she was fair. ஆனால் அரண்மனைக்குள் வேலை செய்கிறதான எருசலேம் குமார்த்திகள் அவங்க எல்லாம் ஒயிட்டா தான் இருக்கிறாங்க. But all the daughters of Jerusalem who are serving the king in the palace, they are all fair already. இப்போ இவங்க வெள்ளையா இருக்கிறாங்க, அவ கருப்பாயிட்டா. ஆனா இப்போ அவளை பார்த்து ஸ்திரீகளின் ரூபவதியே, வெண்மையா இருக்கிறவளே, இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு thou fairest among women, ஸ்திரீகளின் மத்தியில் ரொம்ப ஃபேரா சிவப்பா இருக்கிறவளே அப்படி சொல்லும்போது கருப்பாயிட்டா. ஆப்போசிட் மீனிங்ல சொல்லுவாங்க தெரியுமா சில நேரத்தில், அப்படி கிண்டலா சொல்றாங்க. And these daughters of Jerusalem who are already fair, looking at the Shulamite women who is actually black, working under the sun, but they are calling her thou art fairest among all women, and they are saying this just to make a mockery of her. நீ இதை அறியாமல் இருப்பாய் என்றால், if thou knowest not this, அதுவும் ஒரு பரியாசத்தின் வார்த்தை. even that is also a word of mockery. நீ நேசர்னு சொல்லிட்டு இருக்க, அவர் எங்க இருக்கணும் அது கூட உனக்கு தெரியலையா? You are calling him beloved and beloved, but you do not know where he is.
கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாமும் சில நேரங்கள் நம்முடைய சாட்சியை இழக்கக்கூடியதான சூழ்நிலைகள் வரும். Even in Christian life, situation will arise where we might lose our testimony. நாம் நம்மை எதிர்க்கிறவர்கள், நம்மை நிந்திக்கிறவர்கள், உலகத்தில் செழிப்பா இருக்கிறவர்கள் நம்மை சில கேள்விகள் கேட்பார்கள், அது நம்மால் பதில் சொல்ல முடியாது. And those who resist against us, those who are against us, those who speak against us, and such people in the world, when they sometimes they might ask certain questions, and we will be in a position not able to answer that. நீ போ, அந்த ஆடுகளுடைய அந்த ஸ்டெப்ஸ், அந்த காலடிகள் உன் தெரியுமா அந்த மணல்ல, அதை நீ ஃபாலோ பண்ணு. And they mockingly told her, just follow the footsteps of that lamb kids which are found in the sand, and you can find them. அதனுடைய அர்த்தம் என்ன? What does that mean? நாங்கெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கிறோம். We are all very well. ராஜாவும் உன்னை கூப்பிடுறாரு. And the king is calling you. நீ இதை விட்டுட்டு அங்க போறல்ல, நீ போ போ, நல்லா போய் வாங்கிட்டு வா. And you want to leave all these things and all the blessings in the palace, and you want to go there. You just go and you get the reward of it. கிறிஸ்துன்னு சொல்லிட்டு நீ போயிட்டியே, பின்னாடி என்ன கிடைச்சது உன் லைஃப்ல? You said Jesus and Jesus, and you went behind him. What have you achieved in your life? சிவப்பாய் இருக்கிறவர்கள் கருப்பாய் மாறினவளை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தை பரிகாசமாய் சொல்லுகிறார்கள். And all the people, the daughters who are fair, looking at Shulamite women who is black, they are making a mockery like this. இப்படி இருக்கும்போது நாம் நம்முடைய ஓட்டத்தை டைவர்ட் பண்ணக்கூடாது, நிறுத்தக்கூடாது. At such a situation, we should not stop our race or running, or we should not be diverted. ஒருவேளை நம்முடைய சில தோல்விகள் நிமித்தம் இயேசுவின் நாமம் நிந்திக்கப்படும் என்றால் பரவாயில்லை, தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஓட வேண்டும். Perhaps because of some of our failures in our life, the name of the Lord may be blasphemed. It is still okay. We have to humble ourselves, yield once again to the Lord, and we have to continue running our race. இந்த நேசருடைய எல்லா டீடைல்ஸும் இந்த கிராம பெண் சுலமித்தேலுக்கு தான் எல்லாரையும் விட தெரியணும். And all the details and all his whereabouts is much known to the Shulamite women better than the others. என் நேசரே நீ எங்க இருக்கிறாய் என்று யார் கேட்டாலும் இந்த சுலமித்தேலுக்கு சொல்ல தெரியும், ஆனா இவளுக்கே தெரியல எங்க இருக்கிறாய் என்று கேட்கிறார். And if somebody is going to ask her, where is your beloved, the Shulamite women should be able to clearly answer of his whereabouts, but she is in a position not able to reply them. பரவாயில்லை, இதனால நீ உன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தாதே. It is still okay, for which reason don't stop your race. உன் தேடுதலை நிறுத்தாதே. Don't stop your searching. உன்னை விட நன்றாய் இருக்கிறவர்கள் உலகத்தில் இருப்பார்கள், அவர்களுடைய செழிப்பை கண்டு நீ சோர்ந்து போகாதே. There will be people in this society, in this world, who will be well off than you, and looking at them you should not become weary. அதாவது ஸ்திரீகளில் ரூபவதியே என்று சொல்லும்போது இந்த எருசலேம் குமார்த்திகள் அந்த ரூபவதிகளா இருக்கிறார்கள். And when they mention here, oh thou fairest among women, and those daughters of Jerusalem, they are indeed themselves fair. ஆனா இவளுக்கும் அந்த கலர் இல்லை. But for the Shulamite women, she is not having that color. உலகத்தில் ரூபவதி, ஃபேர்னஸ், சிவப்பு என்ற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. In this world outside, there is something called fairness, and there is a particular standard of beauty. அதுதான் உலகத்தின் அளவு. And that is the beauty of the world. உலகம் ஃபேர்னஸ், சிவப்பு கலர் என்று எழுத்தின் பிரகாரமாக சொல்லவில்லை. நம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மனுஷர்களை அளக்குகிறதான ஒரு அளவு உண்டு, உலகத்தினுடைய ஸ்கேல். And when it is said fairness or ruddy, it doesn't mean the color of the skin, but rather it is a measure by which we are measured in this world. அப்போ உலகத்துக்கு நமக்கு ஒரு 2 கார் இருந்தா, ஒரு பெரிய வீடு இருந்தால், நல்ல சொத்து இருந்தால், நமக்கு போதுமான வருமானம் இருந்தால், படிப்பறிவு இருந்தால், ஒரு தோற்றம் இருந்தால், இது ஒரு ஸ்டாண்டர்ட், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். And for this world, if you have a good education, you have sufficient money, you have 2 cars, you have a big house, and by appearance and personality you are looking good, then it is a blessing according to the world. அப்ப உலகத்தாருக்கு அதுதான் ரூபவதி. இதெல்லாம் இருந்தால் அவர்கள் ரூபவதி. இயேசு அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். And according to this world, for the world, this is called the fairness. If they have all this all the things of the world, then they say Jesus has blessed them. அப்ப மற்றவர்கள் எல்லாம் நிந்திக்கப்படுகிறார்கள். But others are being reproached. அப்போ
இன்றைக்கு உலகத்திற்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்டை பற்றி சில காரியங்களை சொல்லுகிறேன். For this present world there is a standard, and about the standard I want to share a few points. உலகம் பொன்னை அதிகமாய் மதிக்கிறது. And this world, it gives more value to the gold. ஆனால் பைபிள் அழிந்து போகிற பொன் என்று சொல்லுகிறது. But Bible says gold that will perish. உலகம் காசை அதிகமாய் பணத்தை மதிக்கிறது. And the world gives more importance and values much about the money. ஆனால் காசை பார்த்து பைபிள் சொல்லுகிறது குறைவான சிறிதான இது என்று சொல்லுகிறது. And but Bible says about the money that this is the least. வாசிங்கள் லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Luke chapter 16 and verse 10. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும். அந்த கொஞ்சம் கொஞ்சம் என்று சொல்லுகிறது 12 வாசிங்க. வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை faithful in that which is 10ஆம் வசனம் தான் இல்லையா? அப்போ கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவர்கள், அந்த கொஞ்சம் தான் பணம். And it is mentioned here the least, and that least is that money. அப்போ பைபிள் பணம் என்று சொல்வது உலகத்துக்கு உயிரா இருக்கிறது. But when we say money for the world, that is life in this world. பைபிள் அதை கொஞ்சம், இங்கிலீஷ்ல லீஸ்ட், மிகவும் கொஞ்சம் என்று சொல்லுகிறது. But the Bible according to English translation says the least, which is the lowest. படிப்பு ரொம்ப முக்கியம், ரொம்ப உலகத்திற்கு ரொம்ப முக்கியம். And for this world education is very important. நமக்கு முக்கியம்தான், ஆனால் உலகம் கொடுக்கிற முக்கியத்திற்கு நாம் கொடுக்க கூடாது. And education is also important for us, but we no need to give that importance which world gives to that education. சாலமோன் ராஜாவுக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு தன்மை, எல்லாம் அறியணும். அவர் சொன்ன கண் பார்த்ததெல்லாம் எல்லாத்தையும் நோண்டிட்டு இருக்கும். King Solomon, he had a mind to research after each and everything of whatever his eyes shall see. He immediately want to research about it. பைபிள்ல சொல்லி இருக்கு, வெளிநாட்டிலிருந்து மயில், குரங்கு இதெல்லாம் இறக்குமதி செய்தார். And it is said about him from a country abroad, he imported different kinds of birds. Peacocks and apes. Peacocks and apes. அது மாத்திரமல்ல, அவர் மீன்களை பற்றி பறவைகளை பற்றி அதிகமாய் ஆராய்ச்சி செய்தார். He used to research about much about the fishes and about the birds. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு after finding out everything, பிரசங்கி கடைசில சொல்றார், அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு என்று சொல்லுவார். And at the end of Ecclesiastes he says much education is weariness to the soul. கர்த்தரை தேடு, just seek after God. அப்போ இதுதான் பைபிள் சொல்லுகிற ஆலோசனை. And this is the counsel given by Bible. உலகத்தாருக்கு அழகு என்று சொல்வது பெரிய முக்கியமான காரியம். And for the people of the world, when we say beauty or fairness, it is very important for them. பைபிள் சொல்லுகிறது சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண். But the Bible says fairness is deceitful and it is vain. உலகத்திற்கு ஆஸ்தி என்று, சொத்து என்று சொல்வது ரொம்ப முக்கியம். அது And when we see wealth, it is very important for the people of the world. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, ஒருவன் முழு உலகத்தை ஆதாயப்படுத்தி தன் சொந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? But the Bible says, if a man gaineth the whole world but putteth his soul to loss, what is he that he hath gained? உலகத்தாருக்கு ஸ்டேட்டஸ், அந்தஸ்து, அதாவது சமுதாயத்துல நம்ம இப்படி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது And for people in the world, they are very much concerned about the status in the society where they live. ஆனால் 39ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, but when we read Psalm chapter 39 and verse 5, தமிழில் வாசிக்கும் போது எல்லா மனுஷனும் முற்றிலும் மாயை என்று வாசிக்கிறோம். வாசிங்கள். இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது, எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம். எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம். Every man at his best state is altogether vanity. இங்கிலீஷ்ல பாருங்க, every man at his best state. அதாவது ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில் சிறந்த ஒரு ஒரு காலம் இருக்கு. என் லைஃப்ல பெஸ்ட் சொல்ல இந்த வயசு தான், இந்த காலம் தான். அப்பதான் நான் ரொம்ப சம்பாதிச்சேன், ரொம்ப ஃபேமஸா இருந்தேன், ரொம்ப என் பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள வந்து ரொம்ப அழகா இருந்தேன், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறேன். பைபிள் சொல்லுகிறது அந்த சிறந்த நாட்கள்
மனுஷனுக்கு man at his best state is altogether vanity, முற்றிலும் மாயை என்று சொல்கிறார். You ask a person in the world and they might say a particular period of their lifetime to be the very best because they had everything in their life, all money and all the riches and a good personality and good fairness and everything, but according to Bible, man at his very best state is altogether vanity. இப்பொழுது நாம் சில காரியங்களை கணக்கிட்டோம். And we have calculated certain things right now. பொன், Gold, பணம், money, படிப்பு, education, அழகு, beauty, ஆஸ்தி, wealth, சமுதாயத்தில் இருக்கிற நம்முடைய அந்தஸ்து, societal status. அப்போ இதெல்லாம் உலகத்திற்கு இதெல்லாம் இருந்தால் அதுதான் ஃபேர், அதான் ரூபவதி. And if you have all these things in a good level, then that is called fairness according to the world. Neighbors envy, owners pride. அயலகத்தானுக்கு பொறாமை, எனக்கு பெருமை. And whatever is my neighbor's envy, that is my pride. இதுதான் ரூபவதி, இதுதான் எருசலேம் குமார்த்திகளுடைய ஸ்டாண்டர்ட். இவங்க இதை வச்சுதான் எல்லாரும் அளக்குறாங்க. உனக்கு இருக்கா, அப்ப நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். This is the standard by which the daughters of Jerusalem, they are measuring others. If you have this, and then you are fair. ஆனால் இந்த சூலமித்தியாளுக்கு இது ஒண்ணுமே கிடையாது. But for the Shulamite women, woman, she never had anything. இவளுக்கு சொத்து இல்லை, இவளுக்கு அழகு இல்லை, இவளுக்கு பொண்ணு இல்லை, இவளுக்கு பணம் இல்லை, இவளுக்கு படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்ப இவங்களுக்கு எல்லாமே இருக்கு. அதனால தான் அவங்க நிந்திக்கிறாங்க. நீ நேசர் நேசர் நேசர்னு சொல்லி சர்ச் சொல்லி பெண்டிகாஸ்ட்னு சொல்லி நீ போயிட்டு இருக்கிற, உனக்கு என்ன கிடைச்சது? And this Shulamite woman, she never had any wealth, nor money, nor societal status, no beauty, nothing. And it is therefore because they had everything, these daughters of Jerusalem, they are making a mockery of her, saying, you said all these things, you said beloved and beloved, you said church and church, and you said Pentecost, you went after them, but what is that which you have gained? இன்னைக்கு துக்கமான காரியம் என்ன தெரியுமா? நாமும் உலகத்துடைய ஸ்கேல வச்சுதான் நம்ம அளந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல, அவங்க எல்லாம் பாரு எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, நான் இப்ப பார்த்தாலும் இப்படிதான் இருக்கிறேன். And a very sad thing today is that even we measure ourselves with the people of the world, looking at them, seeing how they are well off, we say they have everything, but the Lord has given nothing to me. அந்த உலகத்தினுடைய அளவுகோலை வைத்து நம்மை அளக்கிறதுனால தான் நமக்கு பாட்டு வருகிறது இல்லை, புலம்பல் தான் வருகிறது. And because we measure ourselves, comparing ourselves with the measure of the people of the world, instead of singing or rejoicing in the Lord, we rather lament. அப்படி பைபிளில் சிலர் ஆதாயம்தான் தேவ பக்தி என்று எண்ணுகிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார் என்று 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தான் வாசிக்கிறோம். And there is a certain group of people, according to 1 Timothy chapter 6 and verse 5, who think if they have much riches, that is their gain. Godliness. 1 தீமோத்தேயு 6:5. கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாயத்திலொன்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். நீங்க வாசிக்கிற தமிழ் வச்சுதான் நான் திருப்பி சொல்லணும். அது தேவ பக்தி, திருப்பி வாசிங்க. கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களும். தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர். These are people supposing that gain is godliness. அப்போ தேவ பக்தியே ஆதாயம் அல்ல, ஆதாயமே தேவ பக்தி, அப்படிதான் இங்கிலீஷ்ல இருக்கு. And they never consider godliness is gain, but rather they are people who consider gain as their godliness. அதனுடைய அர்த்தம், எனக்கு பணம், பொன், படிப்பு, ஆஸ்தி, சொத்து, அழகு இதெல்லாம் இருந்தால் நான் பக்தி உள்ளவன், கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். இதுதான் அந்த ஸ்கேல். Which means if they have education, gold, societal status, and all the riches and fairness and beauty and everything which the world consider is fairness, if they have it, they consider this to be godliness. இப்படி எல்லாம் சிலர் இருக்கிறாங்க. தப்பான ஸ்கேல் வச்சு தாங்களை அளந்துட்டு இதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு என்று இதை பற்றி தான் அடுத்த வசனங்களில் வாசிக்கிறோம். And there are certain people who have such wrong perception, they have a very wrong scale to measure their status. And about such people in the preceding verse, the following verse it is said, covetousness is the root of all evil. உனக்கு சாப்பிட டெய்லி அன்று தராரா? Is the Lord giving you enough food for you to eat? உடுத்த உடை இருக்கா? And do you have garments to clothe yourself? பைபிள் அதான் அளவுகோலா சொல்லுது. உனக்கு டெய்லி சாப்பாடு கிடைக்குதா? எப்படியோ ஆண்டவர் போஷிக்கிறாரா? உனக்கு உடுத்த Dress இருக்கா?
அதுல நீ சந்தோஷமா இரு. And this is what Bible says, if you have your daily food which you have to eat, and if you have the necessary garments to clothe yourself and a shelter to live for yourself, and that is enough, and you should be contented with that. வாசிங்க 8ஆம் வசனம். Verse 8. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். இப்போ உண்ணவும் உடுத்தவும் இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். And let us be content if we have food and raiment for us. நம்ம யாரு இது போதும் சொல்றோமா? And is there anyone among us who say this is enough for us? ஏன்னா நம்ம உலக ஸ்கேல் வச்சு தான் அளந்துட்டு இருக்கிறோம். பக்கத்து வீட்டு வச்சு அவங்க ஸ்கேல் வச்சு தான் நம்ம வீட்டை அளக்குறோம். அவங்க எப்படி இருக்கிறாங்க பாரு. பைபிள் சொல்லுது உன்ன இருக்கா உடுத்த இருக்கா இதுதான் உன்னுடைய அளவுகோல். இதுல சந்தோஷமா இரு. ஆனா எருசலேம் குமார்த்திகள் சிரிப்பாங்க. அது நம்ம சகிச்சுதான் ஆகணும். இதுதான் நம்முடைய அழைப்பு. Sadly we measure ourselves with a scale looking at our neighbors saying they have all these things but I don't have anything. The scripture says we should be content with what food and raiment which we have. The daughters of Jerusalem, they will mock at us when we are doing like this, but we have to endure such things. 6ஆம் வசனத்தை வாசிங்க. Let's read verse 6. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்போ நமக்கு உண்ணவும் உடுத்தவும் இருக்கிறது என்கிறதான அந்த மனது இருந்தால், அதோடு கூட பக்தி உள்ளவர்களா இருந்தால் இதுவே மிகுந்த ஆதாயம். பேங்க்ல இருக்கிற அக்கவுண்ட்டும் நம்ம வைத்திருக்கிற 5 சென்ட் சொத்தும் அல்ல. When we have the necessary food and raiment, and we being content with that, and also with the godliness along with that, that is a very great gain, but not the amount of money which we have in our banks. இன்னைக்கு நாமும் அந்த ஸ்கேல் வச்சு தான் அளந்துட்டு இருக்கிறோம். அதுதான் நம்முடைய பரிதாபம். But unfortunately we also measure ourselves with the people outside. சமீபத்துல ஒரு டீச்சர்ஸ் மீட்டிங்ல ஒரு சூப்பர்வைசர் இப்படி ஜெபம் எடுத்தார். Recently in a teachers meeting, one of the supervisors, he was conducting a prayer like this. சிலருக்கு குழந்தை இல்ல. Some didn't have children. குழந்தை இல்லாமல் இருக்கிறது ஒரு ஆசீர்வாத குறைவது. And not having children is a shortcoming of blessing. ஏனா அது சொல்றதுக்கு ஒரு half an hour முன்னாடி அவருடைய பையனுக்கு குழந்தை பிறந்தது. அதனாலதான் ஆசீர்வாத குறைவு. And just before mentioning this point as prayer, his son himself was not with a child, but it was born around half an hour before, and now he is calling others not having blessing. அதாவது உலகத்துல குழந்தை இருந்தால் ஆசீர்வாதம், குழந்தை இல்லாமல் இருந்தால் நிந்தை. ஆனா பைபிள் அப்படி இல்ல. And in the world, if you have a child, it is a blessing. You don't have a child, it is a reproach. But in the Bible, it is not mentioned like that. ஆண்டவர் சில காரணங்களின் நிமித்தம் சிலருடைய கற்பத்தை ஆண்டவரே அடைத்தார் என்று பைபிள் இருக்கு. And God himself, for certain necessary reasons, he has shut the womb of certain people, as it is written in the scripture. நமக்கு குழந்தையே இருக்கக்கூடாது என்ற ஆண்டவருடைய சித்தமா இருந்தா நம்ம போய் டாக்டர் கிட்ட போய் பூட்டை உடைக்க நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. And if it is the will of God that we should not have a child, we should not go and strive with the doctors to break the lock. இதை கண்டு எருசலேம் குமாரத்திகள் கிண்டலா ரூபவதியே அப்படின்னு கூப்பிடுவாங்க. இதுதான் நம்முடைய சிலுவை, இதை நாம் சகித்து சுமந்துதான் ஆக வேண்டும். இது கர்த்தருடைய பாதையாய் இருக்கும் என்றால் ஆண்டவருடைய நாமத்தில் இதை ஏற்றுக்கொள்வதுதான் மகிமை ஆதாயம். Looking at this condition, the daughters of Jerusalem will make a mockery of you. They will laugh at you. But if this is the cross which you have to carry, and according to the will of God, this has been given to us, this is the glory which we can achieve through that path. பைபிள்ல அன்னாளுடைய கற்பத்தை ஆண்டவர் அடைத்தார் என்று இருக்கு பைபிள். And in the scripture it is mentioned the Lord shut the womb of Hannah. அப்ப சிலர் ஆண்டவர் அப்படி சிலருடைய கற்பத்தை அடைப்பார். Likewise the Lord will also shut the womb of certain people. அது ஒரு ஆசீர்வாத குறைவு நம்ம சொல்லக்கூடாது. அது பூமிக்குரிய அளவின்படி ஆசீர்வாத குறைவு. According to worldly measure it might be a lack of blessing, but not according to the scripture. கர்த்தர் குழந்தை தந்தால் ஸ்தோத்திரம், தராவிட்டால் ஸ்தோத்திரம். அது அவர்தான் தரணும். If the Lord gives a child, we have to praise him. If he doesn't give, still we have to praise him, because he is the one who is going to give us. எத்தனை இன்ஜெக்ஷன் போட்டாலும் எத்தனை டாக்டரை அணுகினாலும் ஆண்டவர் தராவிட்டால் எல்லாம் வீண்தான். No matter you injected with many injections, or no matter many operations the doctors might do, unless the Lord gives you, you will not have a child. இதுதான் பாதை என்று சொன்னால் தைரியமா நடவுங்கள். ஊரெல்லாம் சிரிக்கட்டும்.
If this is the path, you have to walk boldly therein, even though the entire city might laugh at you. எருசலேம் குமார்த்திகளை சேர்ந்து சிரிக்கட்டும். Let all the daughters of Jerusalem together, they might mock at you. இத்தனை பேர் ஒன்னா கோரஸ் பாடுற மாதிரி, உனக்கு இது கூட தெரியலையா ஸ்திரீகளில் ரூபவதியே அப்படின்னு ஒன்னா ஒருத்தர் இல்லது ஒரு 10 பேர் பாடுறாங்க. And many, not just one person, but many daughters of Jerusalem together, like a chorus, they are making a mockery of Shulamite women, saying, you do not know even this. அப்ப இப்படி பல பாதைகளில் தேவன் நம்மை நடத்துவார், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Likewise the Lord will lead you in many such paths, and we should accept that. அப்ப நம்முடைய ஸ்கேல் உலகத்தினுடைய ஸ்கேல் இல்ல, தேவன் நமக்கு வேற ஒரு ஸ்கேலை தந்திருக்கிறார். Our scale of measurement is not of this world, but the Lord has given us a different scale. அப்ப நாம் அழகில்லாதவர்களாக படைக்கப்பட்டிருப்போம், நாம் முறுமுறுக்க கூடாது. Perhaps we might have been created without any beauty, and we should not murmur about it. சிலருக்கு ஆண்டவர் 50 லட்சம் பேங்க் அக்கவுண்டில் கொடுத்திருப்பார், நமக்கு 5 ரூபாய் கொடுத்திருப்பார், முறுமுறுக்க கூடாது. For some person the Lord might have given 50 lakh of rupees in their bank account, and for us just 5 rupees, and we should not murmur about it. இதை பற்றி தான் இங்கே வாசித்தோம். போதும் என்கிற மனது. ஆண்டவர் எவ்வளவு பேங்க் அக்கவுண்ட் கொடுத்திருக்கிறாரோ, எவ்வளவு சொத்து கொடுத்திருக்கிறாரோ, எவ்வளவு வருமானம் கொடுத்திருக்கிறாரோ, போதும். அதை ஃபர்ஸ்ட் பழகணும். And that is what we read right now. Godliness with contentment is great gain, which means we should be content with whatever money or the wealth or the riches which the Lord has given us in this world. இது அந்த பக்தியையும் இந்த போதும் என்கிற மனதையும் இணைக்கும் போது இதுதான் மிகுந்த ஆதாயம் என்று பைபிள் சொல்லுகிறது. The Bible says when you connect godliness with that content mind, that is called the greatest gain. இந்த ஸ்கேலை விட்டுட்டு நம்ம உலகத்தார் அளக்கிறது போல நம்மை அளந்து இதை வைத்து ஜெபித்தால் அதுக்கு பேர் தான் பேராசை. And leaving this particular measurement or scale of measurement, we measure like the world does, and we start praying for all that material things, and that is called greediness. முதலாவது ஆண்டவர் கொடுத்ததற்கு அது கொஞ்சமா இருந்தாலும் thank you என்று போதும் என்கிற மனதை கற்றுக்கொள்வோம். First we need to learn of whatever the Lord has given to us. We need to praise Him and say thank you and be content with that. பரிசுத்த பவுல் அதை படிச்சார். And Saint Paul learnt it. எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும். He said, I know to be abased and I also know to be abound. அது அர்த்தம் என்ன? What does that mean? எனக்கு வாழ்ந்திருக்க தெரியும், தாழ்ந்திருக்க தெரியும்னு அர்த்தம். What does it mean to be abased and abound? எனக்கு நிறைய பணம் கிடைச்சா அதனால நான் மயங்க மாட்டேன், நான் அதுல நான் சந்தோஷப்பட மாட்டேன், அது வாழ்ந்திருக்க தெரியும். நான் தாழ்ந்திருக்க தெரியும் சொன்னா திடீரென்று பசி பட்டினியா இருந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், இதுலயும் நான் படிச்சுட்டேன். Though I might have much riches, I might get a lot of money, I know to remain calm, not to boast about it. And though I might have nothing, I might be completely put down, I might not have anything to eat, still I will not murmur, I will be satisfied. மோசேக்கு தெரிந்து கொள்ளும்படியாக 2 காரியங்கள் கொடுக்கப்பட்டது. For Moses to choose, 2 things were given. ஒன்று எகிப்தின் பொக்கிஷம். One is the treasure of Egypt. மோசேயுடைய காலத்துல எகிப்து என்று சொல்வது அமெரிக்கா மாதிரி உலகத்திலே ரொம்ப பணம் உள்ள உலகம் அது. At the time of Moses, when we say the land of Egypt, it is equivalent to present United States, which has a lot of money. மோசே தான் வரப்போகிற அடுத்த பார்வோன், முழு எகிப்தின் ஓனரா மாறக்கூடிய ஒரு இடத்துல அங்க இருக்கிறார். And Moses is next in line to become the next Pharaoh, who is going to be the richest man in that particular time of the world. இன்னொரு சாய்ஸ் இருக்கு. He is having another choice. கிறிஸ்துவின் நிந்தை, affliction which is according to Christ, reproach of Christ. Reproach of Christ. அப்போ கிறிஸ்துவின் நிந்தைன்னு சொன்னா நீ கிறிஸ்துவை சேர்ந்தா உனக்கு கெட்ட பேர் வரும். And when we say reproach of Christ, which means you join with Christ, you have to earn a bad name. நம்ம யோசிக்கவே மாட்டோம் எகிப்தின் பொக்கிஷத்தை தான், அது அப்புறம் பார்த்துக்கலாம் வயசாகும் போது. We will not even have a second thought. Immediately we will go for the treasure of Egypt, and we will think we will look about Christ later on. மோசேயின் காலத்தில் கிறிஸ்து இல்லை. In the time of Moses, கிறிஸ்து வெளிப்படவில்லை. கிறிஸ்து இருந்தார், கிறிஸ்து வெளிப்படவில்லை. At the time of Moses, Christ was not yet manifested. ஆனால் மோசேக்கு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடு இருந்தது. But Moses had a revelation about Christ. அப்போ அந்த வெளிப்பாடு இருந்ததால எகிப்தின் பொக்கிஷங்களை வேண்டாம் என்று விட்டு இறங்கி அவர் கிறிஸ்துவின் நிந்தையை பெரிய ஐஸ்வர்யம் என்று எண்ணி அதை ஏற்றுக்கொண்டார். And Moses, because he had the revelation of Christ, he left all the treasures of Egypt, rather choosing to be afflicted along with the people of Israel, thinking that to be a greater treasure for the reproach of Christ. அந்த வசனத்தை வாசியுங்கள். வசனம் சொல்லுங்க. எபிரேயர் 11:26. 11:26 எபிரேயர்.
இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். பாருங்க, கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தை, The reproach that comes because of Christ. இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் பாட்டுல பாடணும். Today we sang during the English A song. man of sorrows, agony and shame. துக்கமுள்ள மனுஷன், வியாகுலப்படுகிற மனுஷன், அவரோடு ஒரு வெக்கம் இருக்கு. அவரோடு சொன்னா ஒரு லஜ்ஜை இருக்கிறது அவரோடு சேர்ந்தா. And Jesus was a man of sorrow, agony and shame. When you associate yourself with Jesus, you have to be shamed for something. அவர் தாழ்த்தப்பட்டார், தள்ளப்பட்டார், அடிக்கப்பட்டார், பரியாசம் பண்ணப்பட்டார். He was humbled, he was rejected, he was beaten and he was also despised. இதுதான் கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்ட நிந்தை. கிறிஸ்து வேணும்னா இதுவும் சேர்ந்து தான் வரும். And this is the reproach which is associated with Christ. You want Christ, then you have to also suffer this. எனக்கு கிறிஸ்து மட்டும் தான் வேணும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், அந்த கூட வர அந்த பேக்கேஜ் எல்லாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் வேண்டாம். அவங்க தான் எருசலேம் குமார்த்திகள். அவங்க அரண்மனையில இருந்து எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பரலோகத்துல இனி வரும் பலன் இருக்குல்ல, அது கிடைக்காது அவங்களுக்கு. And when we say I want just Christ, I do not want the additional package of all those reproach and being rejected and being despised. And these are the daughters of Jerusalem who do that. They want to be in the palace, they want to live sumptuously, and they will also mock at others, and therefore they will not enjoy the reward of their future. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து பாருங்க, அவர் தெரிந்து கொள்வதற்கு, அவருக்கு சூஸ் பண்றதுக்கு அவருடைய மீனிங் எங்க இருக்கு தெரியுமா? பரலோகத்தில் இருக்கு. அவர் மோசடைய தரிசனம் இனி வரும் பலன் அதன் மேல் நோக்கமா இருந்ததுனாலதான் இந்த அழுக்க சூஸ் பண்றேன். எனக்கு நிந்தை தான் வேணும், எனக்கு பொக்கிஷம் வேண்டாம். And there is a reason for Moses to choose the reproach of Christ, and that reason was in heaven, because he had a respect of the recompense of reward which has been kept in heaven, and therefore he chose the ugliest path. ஆனால் இனிவரும் பலன் மேல் வெளிப்பாடு இல்லாத எருசலேம் குமார்த்திகள் அரண்மனை நிழலில் நல்ல சாப்பாடு கிடைக்கும், சிவப்பா இருப்பாங்க, ராஜா அரண்மனையுடைய சலுகைகள் கிடைக்கும், சில நேரத்துல ராஜாவும் பார்த்து சிரிப்பாரு, அதுல சந்தோஷமா இருப்பாங்க. இனி வரும் பலன் கிடைக்காது. பதிய பூமியில இருக்கிற அவ்வளவு ஆளுகை இல்லை. But the daughters of Jerusalem who had no respect about the recompense of reward that is to come, they will be happy being dwelling in the king's palace, and they will be happy even if occasionally the king might come and smile at them. They will be happy to be fair in this world, but they will lose the eternal path. They might be found in the new earth, but they will have no dominion or reigning. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Hebrews chapter 13 and verse 13. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். பாருங்க, கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்ட நிந்தையை பற்றி இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். And just now we got to hear what is read about the reproach which is associated with Christ. கிறிஸ்து அவர் அதிகமா நிந்திக்கப்பட்ட ஒரு காரணம், அவர் யூத சமுதாயத்தினுடைய கலாச்சாரங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர். And there is one reason for all the others to reproach Christ is because he came against all the traditions of the Jewish people. யூதர்கள் எல்லாம் அவங்க தான் ஹை காஸ்ட். And the Jews, they call themselves the high caste. அவங்களுக்கு வெளியில இருக்கிறவங்க புறஜாதியார். And all the other people of the world, they call them as heathen. புறஜாதி, அதெல்லாம் அவுட்காஸ்ட், புறஜாதியார். They call others as outcasts. அப்போ அவங்களுக்கு அந்த பெருமை இருந்தது. They have this pride in them. இயேசு வெட்டினார் எல்லாத்தையும். And Jesus, he smote everybody by his word. ஐயோ, and he said, "Oh unto you." உடனே பல்ல கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை எப்படியாவது விடக்கூடாது, இவரை பிடிச்சிரணும். They immediately started gnashing their teeth, saying, "Somehow we have to catch hold of him." அப்போ பைபிள்ல சில பலிகளுடைய சில பொருட்கள், அத பகுதிகள், அதை ஆசாரிகள் எடுத்து சாப்பிடலாம். And some portion of the sacrifice, according to the scripture in the Old Testament, the priest, they can eat of it. ஆனால் பைபிள் ஒரு பலி இருக்கு, சர்வாங்க தகன பலி. But there is one sacrifice which is mentioned in the Bible, which is called the whole burnt offering. Whole burnt. அப்ப எல்லா அவயவங்களும் சுட்டரிக்கப்படணும், அதுல ஒண்ணுமே மிச்சம் வைக்க கூடாது. In that, every member of the sacrifice is supposed to be burnt off. Nothing will be left over. அதே போல பாவ நிவாரண பலி கூட அப்படிதான். Likewise, there is also something called sin offering.
ரத்தம் மட்டும் எடுத்து தெளிக்கப்படணும், மற்றதெல்லாம் வெளியே கொண்டு போய் சுட்டெரிக்கணும். Only the blood has to be taken and it has to be sprinkled. Rest everything has to be taken off and it should be burnt completely. ஆசாரியர்கள் கிட்ட ஆண்டவர் சொன்னார், நீ அதை சாப்பிடக்கூடாது. And to the priest the Lord has commanded, you should not eat of that. வாசியுங்கள் லேவியராகமம் 6 அதிகாரம் 30 வசனம். Let's read from Leviticus chapter 6 verse 30. எந்த பாவ நிவாரண பலியின் ரத்தத்தில் கொஞ்சம் பரிசுத்த ஸ்தலத்தில் பாவ நிவிர்த்தியின் பொருட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டதோ அந்த பலி புசிக்கப்படலாகாது, அது அக்கினியிலே தகனிக்கப்பட வேண்டும். அக்கினியிலே அந்த பலி முழு ரத்தத்தை தவிர எல்லாம் அக்கினியில் தகனிக்கப்பட வேண்டும். Except for the blood, the whole offering should be burnt in fire. இதை எரிக்கிறதெல்லாம் எருசலேமுக்கு வெளியே, பாளையத்துக்கு புறம்பே என்று சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்துல பாளையம் என்று சொல்வது அவங்க கேம்ப், அவங்க அப்போது அந்த இடத்துல பாளையம் இறங்குவாங்க. ஆனா செட்டில் ஆன பிறகு எருசலேம் தான் பாளையம், எருசலேமுக்கு வெளியில தான் அந்த பலிகள் சுட்டெரிக்கப்பட வேண்டும். And all the sacrifice which is being burnt down completely should be outside the camp. It has to be taken outside Jerusalem and of the camp, and it has to be burnt off. இதே போலதான் இயேசுவும் பாவ நிவாரண பலியாக அவருடைய ஒரு பகுதியும் உள்ளே வைக்கப்படவில்லை, முற்றிலுமாய் புறம்பே அகற்றப்பட்டார். நீ நிந்திக்க, நீ புற ஜாதி, get out. Likewise, Jesus, when he gave himself as a sin offering, nothing of his was left over inside the camp or inside Jerusalem. They said they threw him off outside Jerusalem. They took him outside and they killed him off. இந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது? And to whom was this epistle written to? நாமும் கிறிஸ்துவோடு கூட போய் பாளையத்துக்கு புறம்பே போய் பாடுபடுவோம். யாருக்கு எழுதின நிருபம்? And it is mentioned that we shall also go outside the camp, without the camp, and suffer along with them. To whom has it been written? யாரு? எபிரேயர். எபிரேயர் யாரு? யூதர்கள் தான். It is to the Jews. அப்போ இந்த யூதர்கள் ஒரு ஹை சொசைட்டியா மாறிட்டாங்க. ஜீசஸ் அங்கிருந்து வெளியே தள்ளப்பட்டார். And because Jews consider themselves as a very high society, they cast Jesus off. அப்போ பரிசுத்த பவுல் இந்த கிறிஸ்தவ எபிரேயர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பார்த்து நீங்க சொசைட்டி எல்லாம் பார்க்காதீங்க, தள்ளட்டும், நீயும் போ, வெளியே போ, எருசலேம் வெளியே போ, அவரோடு கூட நிந்தை நீ சகிக்க வேண்டும். And St. Paul, there were certain Christian Hebrews or Christian Jews. To them he said, don't consider yourself along with this society, you also come outside and suffer outside the camp. இங்கிலீஷ்ல சொல்வாங்க, enjoying the best of both worlds. எனக்கு இயேசுவும் வேணும், இந்த உலகத்தின் எகிப்தின் பொக்கிஷமும் வேணும். அதுதான் நம்ம ரெண்டையும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ண பார்க்கிறோம். In the world they say enjoying best of the both worlds. We want both Jesus as well as all the riches of the world. We want to enjoy both of these. இஸ்ரவேலுடைய பெருமை என்ன தெரியுமா? Do you know what is the pride of the people of Israel? We are the covenant people. எங்களோடு தான் ஒரே தேவன் உடன்படிக்கை செய்தார். They boasted themselves saying we are the covenant people, where God has made a covenant only with us. இதே சொல்லி கெட்டு போயிட்டாங்க. And saying this and repeating this again and again, they were completely corrupted. அந்த ஆண்டவர் தான் வந்தார், நான் தான் பா அப்படினா கொலை செஞ்சிட்டாங்க. But the same God came down to meet them and he said it is me, but they killed him off. இதுதான் blindness of Israel. இஸ்ரவேலுடைய குருட்டாட்டம். இங்கிலீஷ்ல இஸ்ரவேலின் கடினம் என்று தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல குருட்டாட்டம். இது கூட அதாவது இவங்க தான் கேக்குறாங்க, இது எருசலேமின் குமாரத்தி, இது கூட உனக்கு தெரியலையா? நம்ம தான் அவங்கள கேட்கணும், இது கூட உனக்கு தெரியாம போச்சு. And this is what is called as hardness of Israel according to Tamil. In English it is mentioned as blindness of Israel. The daughters of Jerusalem is actually mocking, saying all these things, but it is we who are supposed to mock at them, saying don't you know even this? அப்ப யோசிச்சு பாருங்க, நாங்க தான் உடன்படிக்கைக்குட்பட்ட ஜனங்கள், அந்த உடன்படிக்கை செய்தவரே இறங்கி வந்தார், அவரை வெளியே அனுப்பி சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. Just consider the people of Israel called themselves as the covenant people who have made a covenant with God, and they are the chosen people, but when God himself came, they rejected him completely. அப்ப அந்த ஆலயத்துக்கு கிட்ட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அந்த பரிசேயர், வேதபாரர்கள், பைபிளை நல்லா தெரிஞ்சவங்க, ஆசாரியர்கள், அவங்க எல்லாம் தான் ஹை காஸ்ட், ஹைல அவங்க சமுதாயம் வராருப்பா, பாஸ்டர் வரார், ஃபாதர் வரார் அப்படின்லாம், ரொம்ப ரப்பி வரார் அப்படின்லாம் ரொம்ப உயர்த்தி வச்சிருப்பாங்க. And all the high priests, Pharisees, scribes, those who live work near the temple of God, they are considered to be of a higher class even in their society. And someone will say the priest is coming or the rabbi is coming. Likewise they boasted of themselves. ஆனா பரிசுத்த பவுல் கிறிஸ்தவ யூதர்களை பார்த்து சொல்றார், நீ கிறிஸ்டியனா வெளியே போ, நீ எருசலேம் இருக்காத, நீ
But St. Paul, looking at the Christian Jews, he is saying, are you a Christian? Just get out of this place. இது ஆவிக்குரிய எருசலேம் அல்ல, உயர்ந்த ஜாதி என்று பெருமை பாராட்டுகிற பூமிக்குரிய எருசலேம். And this is not the spiritual Jerusalem, it is the Jerusalem, literal Jerusalem, which boasted about itself, saying, we are of the high society. அப்போ நாமும் அந்த ஜாதி தான், புறம்பே தள்ளப்பட்டவர்கள். We are also of this tribe who have been cast out. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நாங்களோ எல்லாராலும் துடை தெரியப்படுகிற அழுக்காய் இருக்கிறோம். And St. Paul says, we are the filth or the uncleanness which have been wiped away from other people. இந்தியாவில் கூட கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கீழ் ஜாதியானவர்கள். And even in India, if you call yourself a Christian, you are looked as a downcast. வெளியில சிலருடைய வீட்டுக்கு போன ட்ராக்ஸ் கொடுக்க வந்தால் போ 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 அப்படின்னு தள்ளுவாங்க. You go to somebody's house, you are trying to distribute tracts, immediately the people, they will chase you off like a beggar. 3 நாளைக்கு முன்னாடி நம்ம 2 சிஸ்டர்ஸ், நம்ம விசுவாசிகள் ஒரு ஃபிளாட்ஸ்க்கு போய் ட்ராக்ஸ் கொடுத்தாங்க. உடனே பிடிச்சிட்டாங்க அந்த ஃபிளாட்ஸ் அதிகாரிகள். உங்களை யார் கொடுக்க, நீங்க வரவே கூடாது. அவங்க கொடுத்த எல்லா வீட்டுல உள்ள ட்ராக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி திருப்பி உங்க கையில கொடுத்துட்டு போய் அனுப்பிட்டாங்க. 3 days before, 2 of sisters of our assembly, they were distributing tracts in a particular apartment complex. Immediately they were caught and they were questioned, how can you do this? You cannot do all such things. And every tract which they have put into every post box of different houses, it was all taken back and it was given in their hand and they were chased away. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. ரெண்டையும் என்ஜாய் பண்ண முடியாது. We cannot enjoy both the worlds. இயேசுவின் நிந்தை வேண்டும் என்றால் உலகத்தின் பொக்கிஷத்தை விட வேண்டும். If you want a reproach of Christ, you need to leave the treasure of the world. நாம் அளக்கிற ஸ்கேலை மாற்றுவோம். Let us change the scale of measurement. பைபிள் எதை மதிக்கிறதோ அதை மதிப்போம். பைபிள் எதை மதிப்பற்றது என்று சொல்லுகிறதோ அதை மதிக்காமல் போவோம். That which the Bible respects, let us also respect. That which the Bible considers which is waste, let us also consider as to be waste. பொன்னு, பணம், படிப்பு, அழகு, சொத்து, அந்தஸ்து எல்லாமே வேண்டாம். உலகம் அதை பைபிள் அதை அவமதிக்கிறது, நாமும் அதை அசட்டை பண்ணுவோம். Let us also disrespect all this gold, education, societal status, beauty, fairness and everything that belongs to the world, because Bible rejects it, let us also reject it. இப்படி பண்ணுனா உங்க சொந்தக்காரங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க வேலையில் இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. ரூபவதியேன்னு சொல்லுவாங்க, பரிசுத்தவானே, ஏ ஜீசஸ் அப்படின்லாம் சிரிப்பாங்க. அது பரவாயில்ல, அதை ஏற்றுக்கொண்டு போயிட்டே நடந்துட்டே இருக்கணும். When you do like this, all your relatives, all your neighbors, all your acquaintances and the people in your work spot, they will all mock at you. They will say, thou Pharisee, oh holy saint, and they will call you, oh Jesus, and do all these things. You no need to heed to all these things, just continue running a race. நம்ம எத்தனை பேருக்கு அதை தெரிந்து கொள்கிறோம்? How many of us choose such a living? நமக்கு முன்பாகவும் எகிப்தின் பொக்கிஷங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. Even before us, the treasures of Egypt have been laid. பணம் வேணுமா, இயேசுவின் நிந்தை வேண்டுமா? Whether we need money or the reproach of Christ. நிறைய படிக்கணுமா, இயேசுவின் நிந்தை வேண்டுமா? You want to be educated very much or you need the reproach of Christ? சொத்து சம்பாதிக்கிற ஒரு ரேஸ் இருக்கு, ஒரு ரேஸ் போயிட்டு போட்டியில போயிட்டு உலகம். நானும் அவங்க கூட சேர்ந்து நிறைய என்னுடைய லேண்ட் அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு நிறைய வாங்கணும். இந்த ஓட்டத்தில் இருக்கிறோமா, கிறிஸ்துவின் நிந்தை பற்றி இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருக்கிறோமா? There is a competition or a race which is going in the world where people compete with each other of how much wealth they gather as long as they live in this world. You need that or whether you need a reproach of Christ. ஒரே ஒரு நிமிடம், just for 1 minute. நம்முடைய கண்களை மூடி நம்முடைய 2 கரங்களை உயர்த்தி இந்த அளவு கோலை தேவன், இந்த ஸ்கேலை தேவன் நமக்கு தரும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். Let us all close our eyes, lift up both our hands that we might get this measure or the scale of measurement which the Lord wants. We are going to ask for it. ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். I want to say just one more thing. இனி கொஞ்சம் நாட்களில் எல்லாம் மாற போகிறது. In just a little while, in a few more days, everything is going to change. எல்லாம் இனி சபையில இப்படி எல்லாம் மீட்டிங் நடத்தக்கூடிய காலம் மாற போகிறது. And all the days where we can conduct meeting like this in the church is also going to change. ஈராக், சிரியாவில் நடக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நடக்கிறது போல நம்முடைய வீட்டை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை நாட்கள் வரப்போகிறது. And as it is happening in Iraq and Syria and other countries where people are fleeing from their houses,
the days are coming where we will have to flee from our ஆனால் houses. இன்றைக்கு கரங்களை உயர்த்தி ஜெபித்து எனக்கு அந்த தரிசனத்தை, அந்த இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருக்க அந்த தரிசனத்தை தாரும் என்று இப்பொழுது ஜெபிக்கிறவர்கள், அன்றைக்கு நாடு கடத்தப்பட்டாலும் வீட்டிலிருந்து துரத்தப்பட்டாலும் அவர்களை யாரும் அசைக்க முடியாது. But people who have a revelation and with a thirst who pray for the recompense of the reward, having an eye upon it, and they pray for such things, even if they are exiled to different nations, they will not be worried about it. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் பரலோக சிந்தை உள்ளவர்களாய் மாற வேண்டும். We and our children, we should be filled with heavenly thoughts. கிறிஸ்துவும் வேண்டும், அவரோடு சம்பந்தப்பட்ட நிந்தையும் வேண்டும். We need Christ as well as all the reproach which is associated with him. பரலோகத்தில் இனி வரும் பலன் எனக்கு வேண்டும். And in heaven I need that recompense of my reward. அந்த கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்ட எல்லா அழுக்கும், அதாவது சமுதாயம் கருதுகிற அழுக்கு எனக்கு வேண்டும். And all the filthiness according to the world which is associated with Christ, I also want it. கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். Put up our hands and start praying. எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய தரிசனத்தை நீர் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. உலக சிந்தையோடு நாங்கள் உலகத்தார் அளக்கிறது போல நாங்கள் அளக்கக்கூடாது, அதை சந்தோஷப்படக்கூடாது. பரிசுத்த பவுல் சொல்லுகிறது போல நாங்களும் வாழ்ந்திருக்க அறிந்து கொள்ள வேண்டும், தாழ்ந்திருக்கவும் அறிந்து கொள்ள வேண்டும். எருசலேமின் குமார்த்திகள் எங்களை பரியாசமாக ஆண்டவரே அழைத்தாலும், ஆண்டவரே எங்களுடைய நேசரின் நிந்தையை நாங்கள் சுமந்து, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சிலுவையை சுமந்து உம்மை தேட கிருபையை தார், கிருபையை தார், கிருபையை தார். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே. Thank you Jesus. உர்ரபௌ ஷபக்கத்துடன் கரமானி அந்தரே. அப்பா நீர் கிருபை தரவே, உம்முடைய வல்லமை தார், உம்முடைய வல்லமை தார். நீ தந்திருக்கிற இந்த வசனங்கள் வெளிப்பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஸ்கேலை மாற்றி கிறிஸ்துவின் நிந்தையை சுமக்க நீர் கிருபை தர வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை தர வேண்டும் ஆண்டவரே. Thank you Lord. We praise you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. கர்த்தர் நாம் எல்லாருக்கும் அந்த பரலோக தரிசனத்தை தர வேண்டும். God should give all of us that heavenly vision. பாளையத்துக்கு புறம்பே அனுப்பப்பட்டாலும் பரவாயில்லை, கிறிஸ்து அங்கே இருப்பார் என்றால் நானும் அங்கேதான் இருப்பேன். Though we are sent outside the camp, it is okay. If Christ is there, I will also be found there. உலகம் கிறிஸ்துவை தள்ளிவிட்டு நம்மை சாலமோனை போல வா என்று அழைத்தால் நான் ஏன் போக வேண்டும்? கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ நான் அங்கே இருப்பேன். The world has rejected Christ and the world is inviting me to come. Why should I go to the world? Because Christ is outside. I will also be with my Christ. ஆகையால் கிறிஸ்துவின் நிந்தையை நாம் எடுப்போமாக. Therefore let us all take the reproach of Christ upon us. சிலுவையை நன்றாய் சுமப்போமாக. Let us carry the cross in the best way. நம்முடைய வீட்டை விட்டு துரத்தப்பட்டாலும் பரவாயில்லை, இயேசுவினுடைய நாமத்தை உயர்த்துவோமாக. Though we be chased out of our house, let us all exalt the name of Jesus. லோகத்தில் ഞങ്ങൾ கொள்ளதெல்லாம் நஷ்டமாகிலும், லோகத்தில் ഞങ്ങൾ கொள்ளதெல்லாம் நஷ்டமாகிலும், லோகத்தால் நித்தியம் தூஷிச்சீரும் பொன்னேசுவே, லோகத்தால் நித்தியம் தூஷிச்சீரும் பொன்னேசுவே. நீயல்லோ ഞങ്ങൾ கொள்ள திவ்ய சம்பத்தேசுவே, நீயல்லோ ഞങ്ങൾ கொள்ள திவ்ய சம்பத்தேசுவே. நீயல்லா ஆசைப்பாடாருமே, நீயல்லா ஆசைப்பாடாருமே. நீயல்லோ ഞങ്ങൾ கொள்ள திவ்ய சம்பத்தேசுவே, நீயல்லோ ഞങ്ങൾ கொள்ள நித்திய ஜீவ மொழிகள்